ஆண்டவர் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, நீர் மனிதர்களாகிய எங்களோடு பேசுகிற ஆண்டவர், உம்முடைய சத்தம் எங்களுக்கு கேட்பதாக. தேவரீர் எங்கள் நடுவில் வெளிப்படுவீராக. உம்முடைய பிள்ளைகள் நிறைய கேள்விகளோடும் பாரத்தோடும் இருக்கிறார்கள். நீர் இன்றைக்கு அவர்களோடு பேசும்படிக்கு உங்கள் வார்த்தையை கொண்டு இடைப்படுவீராக. தூளும் சாம்பலுமாகிய நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய பிரசன்னம் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவர் மேலும் வந்து அமருவதாக. கர்த்தர் கிரியை செய்கிறதை உம்முடைய பிள்ளைகள் பார்ப்பார்களாக. தடைகளை கர்த்தர் நீக்குவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம். நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகள் தைரியமா இருப்பாங்க. சிங்கம் என்பது மிகுந்த பலம் வாய்ந்தது. அதை யாரால எதிர்க்க முடியாது. அதற்கு தனக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆண்டவர் அப்படிதான் சிங்கத்தை ஃப்ரேம் பண்ணி இருக்கிறார். ஆனா தேவன் சிங்கத்துக்கு ஒப்புமையாக, ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகம் தேவனே என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நமக்கு சகாயம் செய்கிறவர். தேவன் நமக்காக யாவையும் செய்கிறவர். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. தேவன் யூத கோத்திரத்து ராஜசிங்கம், தாவீதின் வேறுமானவர். நமக்காக புஸ்தகத்தை திறக்க, முத்திரை உடைக்க அவர் ஜெயம் பெற்றிருக்கிற ஒரு வல்லமை உள்ள தேவன். ஒருவனும் தொடாதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போவார்கள், ஆனால் நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார். நீதிமொழிகள் 28:1 சொல்லுகிறது, சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார். சிங்கத்தை போன்ற ஒரு தைரியம் எனக்கு ஆண்டவர் இருக்கிறார். என் கர்த்தர் என்னை பார்த்து கொள்ளுவார். என்னை ஆண்டவர் வெட்கப்படுத்த மாட்டார். நான் நம்பி இருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். இந்த விசுவாசத்தை யாதொருவர் விடாம அறிக்கையிட்டு இந்த நம்பிக்கையில 100% நிக்கணும்னு சொன்னா, நீங்க அனுதினமும் வேதத்தை தியானித்து கொண்டே இருக்கணும். உங்களுக்கு தேவனோடு ஒரு டிவைன் கனெக்ஷன் இருக்கணும். நீங்க இந்த ரெண்டுல இருக்கும் பொழுது வேணா மலைகள் பெயர்ந்து வரலாம், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகலாம். தேவன் உங்களோடு பண்ணின சமாதானத்தின் உடன்படிக்கை இருதயத்தை விட்டு விலகாதன்னு வாக்கு பண்ணி இருக்கிறார். தைரியம் இருக்குங்க, கான்ஃபிடண்டா இருக்கு. எப்போ ஒரு மனிதன் பிரச்சனை பாடு வரும் பொழுது நிற்கும் பொழுதுதான் நம்ம தேவ பிள்ளைகள் என்று சொல்ல முடியும். பிரச்சனை வரும் முன்னே எல்லாரும் நின்றோம் வச்சிருவோம்னு சொல்லுவாங்க. நோ, சோதனைகள் பாடுகள் வரும் பொழுதுதான் நம்ம நிற்கிற ஒரு சூழ்நிலையை கர்த்தர் நமக்கு பலன் கொடுப்பார். நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறாங்க என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. வேதத்துல அப்படி அவங்க தைரியமா இருந்த நிகழ்வுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவங்க தேவனுக்கு மாத்திரம் பயந்திருந்தபடியால் மனுஷர்களை பார்த்தோ அரசாங்கத்தை பார்த்தோ அவங்க பயப்படாம, அந்த தேசத்தில் இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிறவங்க தேவன் பக்கம் திரும்புவதற்கு ஏதுவாக அவங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் அவங்களுடைய விசுவாசத்தை அங்கீகரித்தார் என்று நம்ம பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, நீங்க தனியா இல்லைங்க. உங்க கூட சர்வலோகத்துக்கும் ஆண்டவராகிய கர்த்தர் உங்க கூடவும் என் கூடவும் இருந்துட்டே இருக்கிறார். தைரியத்தை மட்டும் நம்ம இழந்துடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் தைரியத்தை இழந்து கொண்டே வர்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவனோடு உள்ள சரியான ஒரு உறவு இல்லாமல் இருக்கிறது. தானியேலின் புஸ்தகத்தை நம்ம வாசித்து பார்த்தால், தானியேலின் புஸ்தகத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக சட்டத்தை ராஜாக்கள் ஏற்றுகிறார்கள். இவங்களை எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஒரு பெரிய விருப்பமாக இருக்கிறது. ஆனால் தேவனோ அந்த சட்டத்துக்கு மேலாக அவர்களுடைய விசுவாசம் தேவன் பேர்ல
வைக்கப்பட்டிருந்தபடியால் சட்டத்துக்கு பயப்படாம தேவனுக்கு தான் அவங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்க. தேவனுக்கு இன்னைக்கு முக்கியத்துவம் குறைஞ்சி உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிற காரியத்தை நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் தேவன் பேரில் நம்ம நம்பிக்கை வைக்கும் பொழுது தேவன் நிச்சயமாகவே நம்மை காப்பாற்றுவார். தானியேலுக்கு விரோதமாக சட்டமேற்றி தானியேலை சிங்கத்தின் கெபியில போடுவதற்கு முயற்சிக்கிறாங்க. ஆனால் தானியேலோ வென்றால் தான் முன் செய்து வந்தபடியே 3 வேளையும் ஜெபம் பண்ணி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறான். பலகணி திறந்திருக்க அவரை கொண்டு போய் சிங்கத்தின் கெபியில போடுகிறார்கள். ஆனால் அந்த இடத்துல சிங்கத்தின் கெபியில போட்ட கூட்டத்தை ராஜா திரும்ப அந்த கெபியில தள்ளும் பொழுது எந்த சிங்க கபியில தானியேல் இருந்தாரோ அதே சிங்க கபியில இவர்கள் கீழே போகும் முன்னமே சிங்கம் அவர்களை அழித்து போட்டது. அது என்னவென்றால் ஒரு காரியத்தை சொல்றாரு, நான் தேவனுக்கு முன்பதாகவும் ராஜாவைய உமக்கு முன்பதாகவும் நான் நீதிகேடு செய்தது இல்லை. அவர் ஒரு சிங்கத்தை மாறி சிங்க கபியில தைரியமா இருக்கிறார். அவங்க அந்த தேசத்தில் ஏற்றப்பட்ட சட்டத்துக்கு அவங்க பயப்படவே இல்லை. தேவ பிள்ளைகளாகிய நம்ம உண்மையாகவே தைரியமாக இருக்கும் பொழுது தேவன் கிரியை செய்வார். சாத்ராக், மேஷாக், ஆபேத், நேகோவை நமக்கு தெரியும். தீச்சூளையில் போட்டுறோன்னு சொல்லி அவங்கள பயமுறுத்துறாங்க. அவங்க உறுதியாக தைரியமாக தேவன் பேரில் வச்ச நம்பிக்கையில் சிங்கத்தை போல இருக்கிறாங்க. முரட்டு விசுவாசம், திடகாத்திரமான நம்பிக்கை. அவங்க சொல்றாங்க ராஜா கிட்ட, இந்த காரியத்தை குறித்து உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை அவர் தப்பு வைக்காமல் போனாலும் ராஜா நீங்க சொல்றபடி நாங்க செய்ய மாட்டோம். அப்பொழுது ராஜாவுக்கு பயங்கர கோபம் வருகிறது. தீச்சூளைய 7 மடங்கு அதிகமாக்குகிறார். இராணுவத்தின் பலசாலிகளை கட்டளையிடுகிறார். இராணுவ வீரர்கள் இவர்களை தூக்கி கொண்டு போய் போடுறாங்க. தூக்கி கொண்டு போன மனிதர்களை அந்த நெருப்பு பட்சித்ததை அல்லாமல் இந்த தேவ பிள்ளைகளுக்கு ஒரு சேதமும் இல்லை. அவர்கள் மேல் அக்கினி மனம் வீசவும் இல்லை, அவர்கள் முடி கருகவும் இல்லை, அவர்களுடைய வஸ்திரத்தின் ஓரத்தில் ஒரு தொங்கல் இருக்கிற சின்ன இது கூட எதுவுமே பிடிக்கலைங்க. 4வது நபரின் சாயலை பார்த்தா, மனுஷகுமாரனின் சாயலை அவங்க பார்த்தாங்க, எழுப்பி நின்னாங்க. அவங்கள வெளியே வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அவங்கள போய் ஒவ்வொருத்தராக பார்த்துருப்பாங்க, இவங்களுக்கு ஏதாவது சேதம் இருக்காங்க, ஒன்றுமே இல்லைங்க. அவங்க தைரியமாக இருந்த தைரியத்தை தேவன் கனப்படுத்தினார். சிங்கத்தை போல தைரியமாக நம்ம இருக்கணும். நமக்கு பயப்படுத்துகிற காரியங்களை சத்துரு கொண்டு வந்து தான் பார்ப்பான், பிரச்சனைகளை கொண்டு வந்து தான் பார்ப்பான், போராட்டத்தை கொண்டு வந்து தான் பார்ப்பான், துர்ச்செய்திகளை கொண்டு வந்து தான் பார்ப்பான். நிறைய துர்ச்செய்திகளை இன்றைக்கு தேசத்தில் பரப்பி கொண்டு தான் இருக்கிறான். தேவனுடைய காரியங்களை செய்ய விடாமல் படிக்க தடுத்து தான் பார்க்குறான். தேவனை ஆராதிக்க விடாமல் தடை செய்து தான் பார்க்குறான். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறாங்க. ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம். என் கர்த்தர் பார்த்து கொள்வான். யோபோ பாருங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்த ஒரே வார்த்தை தான். என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். செத்து போனவர் கிடையாது. செத்து போன ஒரு ஆவியை நான் வணங்கலை. ஏதோ ஒரு மனிதர்கள் எல்லாம் ஆராதிக்கிற முறைமையில் நான் ஆராதிக்கலை. மெய்யான தேவனை நீங்கள் ஆராதிக்கிறீங்க. தைரியமாக இருக்கணும், தைரியமாக பிரச்சனைகளை எதிர்கொள்ளணும். நமக்கு விரோதமாய் வருகிற அந்த போராட்டங்களை கண்டு நம்ம திகைச்சு கலங்கி போயிடக்கூடாது. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நீதிமானின் சந்ததியோடு கூட இருக்கிறார் என்று வசனம் சொல்லு. துர்ச்செய்தியை கேட்கறதுனால உங்க இருதயம் கலங்கிடக்கூடாது, திடமனதாக இருக்கணும். பைபிள் வசனம் சொல்லுது, நீதிமான் துர்ச்செய்தியை கேட்கறதுனால பயப்பட மாட்டான். அவன் கர்த்தரை நம்பி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான். நீங்கள் ஆண்டவரை நம்பி ரொம்ப ஸ்ட்ராங் ஃபெய்த்தில் இருப்பீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் தேவன் கிரியை செய்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அபிசுவாசம் வந்துட்டுன்னு வச்சுக்கிடுங்க, சந்தேகமான ஒரு மனநிலை வந்துட்டுன்னு வச்சுக்கிடுங்க, உங்களால் எதையுமே செய்ய முடியாமல் போயிடும். தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். துர்ச்செய்தியை கேட்கறதுனால பயப்படான்,
அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடமானதா இருக்கும். சிங்கத்தை போல தைரியமா தானியேல் இருந்தாரு, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இருந்தாங்க. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் மிக மிக சங்கீதம் 112:7 நம்ம பார்க்க முடியும். தேவனை நம்பி அவங்க திடமனதா இருந்ததை நம்ம பார்க்க முடியும். எண்ணாகமத்தின் புஸ்தகத்தை நம்ம திருப்பி கொண்டா அதனுடைய 13, 14 ஆகிய அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கும் முன்னாடி மோசே ஒரு 12 பேரை வேவு பார்க்க அனுப்புகிறார். 13, 14 அதிகாரத்தில் 10 பேர் துர்ச்செய்தியை கொண்டு வர்றாங்க, 2 பேர் தைரியமான செய்தியை சொல்றாங்க. இந்த செய்தியை கேட்டதும் மக்களுக்குள்ள ஒரு பெரிய குழப்பம். இவங்க சொல்றாங்க, காலேப் சொல்றாரு 30வது வசனத்துல, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து விடுவோம் என்று சொல்றாங்க. அவனோடு கூட போய் வந்த மனிதர்கள் 31வது வசனத்துல சொல்றாங்க, நாம் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மால கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள் என்றார். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்தோம், அந்த தேசத்தின் குடிகள் பட்சிக்கிற தேசம், அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள், அங்கே ராட்சச பிறவியான ஏனோக்கின் குமாரர் இருக்கிறார்கள், ராட்சதர்களை கண்டோம், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளியே போல் இருக்கோம். எங்க பார்வை? இவன் பார்வைக்கு, தேவன் பார்வையில தேவ பிள்ளைகள் தான் பலசாலிகள். இவனை பார்க்கறான், அவனுக்கு முன்னாடி என் கூட இருக்கிற தேவனை அவனால பார்க்க முடியல. அவங்க அப்படி இல்லை. வசனம் என்ன சொல்லு தெரியுமா? மற்ற எல்லாரும் துர்ச்செய்தியை பரப்பின உடனே சபையாளர்லாம் புலம்பி 14 அதிகாரம் 1வது வசனத்துல முழுமையில் அழுதார்கள். ஜனங்களுக்குள்ள ஒரு பயங்கர கலக்கம். அவன் எங்களை எங்க சாகடிக்கவா கொண்டு வந்தீங்க, நாங்கள் அங்கே இருந்திருப்போமேன்னு எல்லாம் சொல்றாங்க. அப்புறம் 4வது வசனத்துல, பின்பு அவர்கள் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் என்று அவங்களுக்குள்ள சொல்லிக் கொள்றாங்க. ஆனா 2 மனிதர்கள் 6வது வசனத்துல சொல்றாங்க, தேசத்தை சுற்றி பார்த்த நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்னோனின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு, அவங்க சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? 9வது வசனம், கர்த்தருக்கு விரோதம் மாத்திரம் கலகம் பண்ணாதீர்கள், அந்த தேசத்தை ஜனங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இறையாவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. பார்க்கதான் அப்படி இருக்கான் ராட்சசன். அவன சில நிழல் தான் இருந்துச்சு, வெளிச்சம் வரும்பொழுது நிழல் போயிருங்க. தேவனுடைய வல்லமை வரும்பொழுது நிழல் நிற்க முடியாது. அந்த அவங்கள காத்த நிழல் பிசாசின் ஆவிகள், இருளின் வல்லமைகள், இதை வச்சுதான் அவன் தன் தேசத்தை கட்டி காத்துட்டு இருக்கிறான். நம்ம கூட இருக்கிற ஆண்டவர் பெரியவர், நம்ம அதை எளிதில் சுதந்திரித்துக் கொள்வோம். வேற ஆவி வரும்பொழுதுதான் அந்த விசுவாசம் வரும். இன்னைக்கு அந்த தேவனுடைய ஆவியை இன்னைக்கு நிறைய பேர் பெற்றுக்கொள்றது இல்லை. வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆவியானவர் வரும்பொழுது, அப்போஸ்தலர் 1:8 நீங்க வாசிக்க முடியும், நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைந்தும் தேவனுக்கு சாட்சிகளாய் தைரியமா இருப்பீங்க. இங்க வேற ஆவிய உடைய இவங்க தேவனுடைய கண்ணோட்டத்துல பார்க்கறாங்க. இவங்க எல்லாம் நாங்க எங்க பார்வையில வெட்டுக்கிளின்னு சொல்றாங்க. இவங்க தைரியமா நின்னதனால மற்ற எல்லாருக்கும் அந்த இடத்துக்குள்ள போகிறதற்கு வாய்ப்பே இல்லைங்க. நீதிமான் சிங்கத்தை போல இருக்கணும், துர்ச்செய்தியை கேட்டு பயப்படக்கூடாது. சட்டமே எதிர்த்து வந்தது டேனியலை, நோ காம்பர்மேஷனே கிடையாது. சாத்ராக் மேஷன் ஆபேத்நேகோ காம்பர்மேஷனே கிடையாது. நாங்கள் எங்கள் ஆண்டவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம், தேவனை தான் பிரியப்படுத்துவோம். மனுஷனே நீ வந்த என்ன வராட்ட என்ன, நாசியில சுவாசமுள்ள மனுபுத்திரனை நம்பாதேங்கள், அவனுடைய ஆவி பிரியும், மண்ணுக்கு திரும்பும், அந்நாளில் அவன் யோசனை அழிந்து போகும். ஆண்டவர் பேர்ல நம்பிக்கை வச்சு தைரியமா இருப்பீங்கன்னு சொன்னா உங்களை எதுவும் அசைக்க முடியாதுங்க. கர்த்தரை நம்பி திடமானதா இருங்க. ஆண்டவர் சொல்றாரு, துர்ச்செய்தியை கேட்கறதுனால பயப்பட மாட்டோம். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா? இல்லை துர்ச்செய்தி திடீர்னு பலவீனம் சிக்கு ரிப்போர்ட்டை டாக்டர் சொல்றாருன்னு வச்சுக்கிடுங்க, ஆக்சிடென்ட்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கிடுங்க, ராத்திரி ஒரு ஆள் காணாம போயிட்டாருன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்க, எதுக்கு இங்க பயப்படுறீங்க? நம்பிக்கை ஆண்டவர் பேர் தைரியமா இருங்க. கர்த்தர் உங்களுக்காக காரியங்களை செய்வார்.
தேவனால கூடாதது ஒண்ணுமே கிடையாது. 2 பேர் வேறு ஆவியை பெற்றவங்க, யோசேப்பு காலேப். மோசே எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு போனாலும் இந்த யோசுவா காலேப்பெல்லாம் ஆசரிப்பு கூடார விட்டு விலகாத தேவ மனிதர்கள். அவங்க பார்வை வேறங்க, உலக மனுஷன் பார்க்குறபடி இல்லை. கர்த்தர் செய்கிறது அவங்களுக்கு தெரியும். அவங்க சொன்னாங்க, எளிதில் நாம போய் இந்த இடத்தையெல்லாம் கைப்பற்றிடுவோம். அவங்க எல்லாம் நம்ம முன்ன நிற்க முடியாது. ஏன்னா அவங்கள காத்த நிழல ஆண்டவர் நம்ம போன உடனே அடிச்சு பத்திட்டார். அவ்வளோதான், போய் சுந்தரிக்க வேண்டியது. அந்த வார்த்தையை சொன்ன அவங்களுக்கு ஆண்டவர் சொல்றார் ஒரு வார்த்தை. 24வது வசனம், 14ஆம் அதிகாரம் 24. என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவிய உடையவனாய் இருக்கிறபடியினால், உத்தமமா என்னை பின்பற்றி வந்தபடியினால். நிறைய பேர் கானானிலிருந்து வரும்பொழுது எல்லாரும் செங்கடலுக்குள்ள மேகத்துல அவங்க பேப்டிசம் பண்ணப்பட்டவங்க தான். அப்படிதான் பைபிள் சொல்லுது. ஆனாலும் தேவன் எல்லாரிடத்திலும் பிரியமாய் இருக்கவில்லை. எல்லாரும் தேவன் பார்க்கிற கண்ணோட்டத்தில் அவங்க வாழ்க்கை இல்லை, பரிசுத்தம் இல்லை. உலகத்துக்கு நேரா, பாவத்துக்கு நேரா, தேவனுக்கு இரத்தத்தினால கழுவப்பட்ட அந்த உன்னத அனுபவத்தை மறந்து கழுவப்பட்ட பன்றி சேற்றில புரளுகிறது போல இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை திரும்பிட்டு இருக்குங்க. இந்த 10 பேரும் அந்த விசுவாச ஜீவியத்தில் இல்லை, தேவனோடு உள்ள ஐக்கியத்தில் இல்லை, தேவன் பார்க்கிற கண்ணோட்டத்தில் இல்லை. நம்ம உலகப்படி சொன்னா மெஜாரிட்டியா சொல்றவங்க சொல்றதுதான் உண்மைன்னு சொல்லிடும். பிப்ளிக்கல் படி இந்த பகுதி சொல்லுகிறது 10 பேர் சொன்னது பொய்யுங்க, 2 பேர் சொன்னதுதான் உண்மை. 2 பேர் சொன்னதுதான் உண்மை. வசனம் சொல்லுகிறது, என் தாசனாகிய காலேப் வேற ஆவிய உடையவனாயிருக்கிறான். நீங்க வேற ஆவி உடைய ஆளா இருக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கீங்களா? யோவேலில உரைக்கப்பட்ட ஆவியானவர், அப்போஸ்தலர் 2 மேல் வீட்டறையில இறங்கின ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்பொழுது நீங்க ஊழியம் செய்தால் வித்தியாசமா இருக்கும். நீங்க விசுவாசியா இருந்தாலும் வேலை செய்கிற இடத்துல தேவனோடு உள்ள டிவைன் கனெக்ஷன்ல இருக்கணும். ஆவியை பெற்றுட்டேன் ஒரு நாள், அப்புறம் அதுவும் அந்த தேவ ஆவியானவரோடு நான் பயணிக்கல, நான் மறுபடியும் தேவனோடு உள்ள அந்த 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 கண்டினியூவேஷன் இல்லைன்னு சொன்னா இன்னும் டெய்லி இருக்கணுங்க. எப்படி சாப்பிட்றோம், எப்படி நம்ம குளிக்கிறோம், ட்ரெஸ்ஸு எல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணி இருக்கிறோம் இல்லை, தேவனோடு டெய்லி அனுதினமும் உங்களுக்கு ஒரு பெரிய உறவு தேவை. விட்டுறாதீங்க. கடைசி காலம் ஆனதுனால தேவ காரியத்தில் ரிஜெக்ட்னு விட்டுறாதீங்க. எவ்வளோ நேரம் கர்த்தருக்கு ஆலயத்தில் செலவு பண்ண முடியுமோ, ஊழியத்தில் போக முடியுமோ, ஊழியரோடு இணைந்து செயல்பட முடியுமோ செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய பொக்கிஷம். உலகத்தில் நீங்கள் செய்கிறதெல்லாம் ஒரு நாள் உங்க கூட வராது. இதெல்லாம் இங்கே விட்டுட்டு போக வேண்டியதுதான். ஆண்டவருக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அந்த கிரியைகள் உங்களோடு கூட வரும். வசனம் சொல்லுகிறது, வேற ஆவிய உடையவனாய் இருந்தபடியினால் உத்தமமா என்னை பின்பற்றி வந்தபடியால். இன்னைக்கு உத்தமமா பின்பற்றுவோமா? ஆண்டவர் சொல்றாரு, அவன் போய் வந்த தேசத்தை அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீங்க ஆண்டவருக்கு பயந்து உத்தமமா பின்பற்றினா சந்ததிக்கு பரலோகம் இந்த பூமியிலும் மென்மையான பாக்கியம் இருக்குங்க. எங்க அப்பா இப்படி வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லும், உங்க அம்மா இப்படி வாழ்ந்தாங்க. எத்தனை உலகத்துல எத்தனை பேர் இது பண்ணாலும் உங்க வாழ்க்கை அவங்களை ஆண்டவர் பக்கம் திருப்பிடுங்க. நீங்க சொல்லாமலே உங்க வாழ்க்கையை பார்த்த பிள்ளைகள் மாறிடுவாங்க. சமீபத்தில் ஒரு தாப்பனாரை பார்த்தேன், மகன் வழி திரும்பி போனான். சொன்னேன், உங்களால உங்க மகனை திருத்த முடியுமா? நீங்க சொன்ன அவன் கேட்பானா? ஏன்னா உங்க வாழ்க்கை மாடல் இல்லாம என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு சொன்ன கேட்க மாட்டான். தேவ பிள்ளைகளே, நீங்க குடும்பமா தேவனுக்கென்று அர்ப்பணிச்சு சிங்கத்தை போல தைரியமா இருங்க. துர்ச்செய்தியை கேட்டு பயப்படாதீங்க. மனம் உறுதியா இருந்தது, ஸ்ட்ராங்கா இருந்தது. காலேப் யோசுவாவுக்கு இறுதி தேவன் அதன்படி தான் செஞ்சார். ரிப்போர்ட்டை பார்த்து பயப்படாதீங்க, மனிதர்கள் சொல்றதை பார்த்து பயப்படாதீங்க, சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க. ஜீசஸ் படகுல பயணிக்கும் பொழுது சீஷர்கள் பயப்பட்டு ஆவேசம், ஐயோ நாங்கள் மடிந்து போகிறோம், ஆண்டவரே கவலை இல்லையா அப்படின்ற மாதிரி அவங்க கத்துறாங்க. அற்ப விசுவாசிகளே, ஏன் சந்தேகப்பட்டீங்க? காற்றையும் கடலையும் இறையாத அமைதலாருன்னு சொன்னாங்க. முடிஞ்சிச்சுங்க. நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமா இருக்கணும். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷன் நமக்கு என்ன செய்ய முடியும்? நமக்கு அனுகூலம் பண்ணுகிற நடுவில் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். தேவன் நமக்காக காரியங்களை செய்வான். அப்போ சில நடவடிக்கைகளிலும் தேவனுடைய பிள்ளைகள் சுவிசேஷத்தை அறிவிக்க கூடாதுன்னு சொல்லி மிரட்டி அவங்கள அடிபணிய வைக்க, ரொம்ப துன்புறுத்தி, இனிமே இந்த நாமத்தை குறித்து எங்கேயும் எவனும் சொல்லக்கூடாது, இது ரொம்ப வேகமாக பரவுது, இதை இப்படியே விட்டால் சரி வராதுன்னு சொல்லி
அதிகாரிகள் ஆலோசனை பண்ணி அவங்கள பயமுறுத்துறாங்க. அவங்க இதை தேவ சமூகத்தில் கொண்டு போகிறாங்க. அவங்கள கூப்பிட்டு, இந்த மனுஷரை நம்ம என்ன செய்யலாம், இவங்க வெளியரங்கமான அற்புதங்கள் நடக்குதே, இன்னைக்கு நம்ம தேசத்தில் இப்படி தாங்க, ஆகவே இது அதிகமாய் பரவாதபடிக்கு இது முதல் ஒருவரும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களுக்கு உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று அவங்க செயல்படுறாங்க. அவர்களை அழைத்து அவங்க இயேசுவின் நாமத்தை நீங்க பிரசங்கம் பண்ணக்கூடாது, கூட்டம் நடத்தக்கூடாது, சர்ச்சை நடத்தக்கூடாது, பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு பயப்படுத்துறாங்க. பைபிள் என்ன நடந்தது தெரியுமா? பேதுரு யோவான் அவங்களுக்கு சொல்றாங்க, நாங்க தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு உண்பா நியாயமா இருக்கிறோமோ என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளை கேட்டவைகளை பேசாமல் இருப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த காரியத்தை மறுபடியும் நீங்க எதை குறித்து பேசவே கூடாதுன்னு பயமுறுத்துறான். இன்னைக்கு பாருங்க, இந்தியாவில் தேவனுடைய வார்த்தைகள் சொல்லக்கூடாது, ஆராதிக்க கூடாதுன்னு பயமுறுத்தல் தான் உண்டாகிட்டே இருக்கு. இந்த சூழ்நிலையில தேவ பிள்ளைகளாகிய நம்ம தைரியமா இருக்கணுங்க. நம்ம ஒன்னே ஒண்ணு செய்யணுங்க, அவங்க அதை தேவ சமூகத்துல கொண்டு போனாங்க. ஜபத்துக்கு ஒருமனப்பட்டு வானத்தும் பூமிக்கும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றை உண்டாக்கின தேவனாயிருக்கிற எங்கள் தேவனே, புறஜாதிகள் கொந்தளிக்கிறாங்க, ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திக்கிறாங்க, கர்த்தருக்கு விரோதமா அவர் அபிஷேகம் பண்ண கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பூமியின் ராஜாக்கள் எழும்பி இருக்கிறாங்க. யாருங்க? சாதாரண ஊர்ல இருக்க பிரசிடண்டா மும்பரா? ராஜாக்கள் எழுப்பி நிற்கிறாங்க. அவங்க பேரை எங்க பதிவு பண்றாங்க. இன்ன நபர் இந்த காரியத்தை ஏரோது செய்கிறாரு, பொத்தி பிலாத்து செய்கிறாரு, புறஜாதி இஸ்ரவேல் ஜனங்கள் நீர் அபிஷேகம் பண்ண முடிய பரிசுத்த பிள்ளைய இயேசுவுக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்கள். பாருங்க, இதெல்லாம் நம்மளை சுற்றி நடந்துட்டு இருக்கு. அதனால நம்ம எல்லாம் சைலண்டா இருக்கிறோம், பயந்துட்டு ஒடுங்கி கொண்டு. இன்னும் நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான், துர்ச்செய்தியை கேட்டு பயப்பட மாட்டான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும். தேவ பிள்ளைகள் நின்று வெற்றி கண்டாங்க. அப்போஸ்தலர்கள் இந்த அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது அவங்க சொல்றாங்க 29வது வசனத்தில், இப்பொழுதும் கர்த்தாவே, அப்போஸ்தலர் 4:29, கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தலை தேவரீர் கவனித்து. எப்படியப்பா எங்களை மிரட்டுறான் சட்டம் போட்டு, எப்படியப்பா எங்களை மிரட்டுறான் அதிகாரத்தை வச்சு ஒடுக்கி, நாங்க என்ன செய்கிறோன்னு தெரியல, எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி மனுஷனுடைய சுவாசத்தை தம்முடைய கையில் வைத்திருக்கிறவர்கிட்ட ஜெபம் பண்றாங்க. பாருங்க, அந்த இடத்துல அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைத்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமா சொன்னாங்க. சட்டம் என்னது, மிரட்டல் என்னது, அதிகாரம் என்னது இருந்தது. ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் அதில் நடுவில் அவங்களை கொண்டு கிரியை செய்கிறார். உங்களை கொண்டு கிரியை செய்வாருங்க. நம்முடைய தேவன் ராஜாதி ராஜா. அவர் செய்ய நினைக்கிறது ஒரு நாளும் ஒருபோதும் தடைபடுவது இல்லை. அவங்க அந்த இடத்துல ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறாங்க. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாம் இயேசுவின் நாமத்தில் அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அனுக்கிரகம் செய்தரலன்னு சொன்னாங்க. முழு தைரியத்தோடு. தைரியம் யாருங்க கொடுக்க முடியும்? சரீரத்தை கொல்ல வல்லவர்களுக்கு நீங்க பயப்படாதீங்க சொன்ன அவரு தைரியத்தை கொடுத்து உங்களை எல்லாம் விசுவாசத்துல கெட்ட செய்தி வரும் பொழுது சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல தேசத்துல கர்த்தர் நல்லவர். எத்தனையோ பேர் இந்த உலகத்துல தான் கண்ணை மூடும் பொழுது இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பாவ மன்னிப்புக்கென்று அவன் ஞான ஸ்நானம் பெறுவதற்கு தன்னை அர்ப்பணித்து பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு தேவனுடைய வேதத்தின்படி வாழ்ந்தா அவன் தேவனோடு வாழும் பாக்கியத்தை பெறுவான். இந்த மென்மையான பாக்கியத்தை யாரும் இழந்துடாதீங்க. தைரியமா இருங்க. இந்த நல்ல செய்தியை, சுவிசேஷத்தை, ஜீசஸை பற்றி யாருக்கும் சொல்ல நம்ம பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. ஆண்டவர் நமக்கு எதை செய்தாரோ அதை நம்ம சொல்லுவோம். மற்றவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, குடியிலிருந்து விடுதலை பெறுவாங்க, மந்திர பிள்ளி சூன்யத்தின் விடுதலை பெறுவாங்க, நிறைய பிரச்சனைகள் விடுதலை அடைவாங்க. ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறாங்க, ஒருவரும் தொடாதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போவார்கள்.
தேவனுடைய பிள்ளைகள் தான் நிலை நிற்பாங்க. துன்மார்க்கர் எல்லாம் ஓடியே போயிடுவாங்க. அவங்க சந்ததி நிற்க முடியாது, அவங்களுடைய அதிகாரம் நிற்க முடியாது. ஏன்னா நீங்கள் ஆண்டவரை நம்பி தானியேலை போல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல நிற்பீங்கன்னா தேசத்தையே கர்த்தர் திரும்பி பார்க்க வைத்துருவார். நீங்கள் கர்த்தரை நம்பி திடமனதாக இருங்க, தைரியமாக இருங்க, ஆண்டவரோடு நடைங்க. தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார், தேவன் நமக்காக கிரியை செய்வார். உங்களுடைய செய்திகள் டாக்டர்ஸ் என்ன வேணாலும் சொல்லலாங்க, அது மருத்துவம் தான் சொல்லிச்சு, ஆண்டவர் சொல்லலைல்ல, ஆண்டவர் இருக்கிறார்ல. பயப்படாதீங்க. உலகத்தில் உள்ள காரியங்கள் இப்படியெல்லாம் இருக்குது, இனிமேல் எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லி நீங்கள் சொல்லாதீங்க. உங்களுக்கு ஆண்டவர் அதிலும் உங்களுக்கு ஒரு வாழ்வை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இவர்கள் குடும்பங்கள் மீது பாய்ந்து வரட்டும். இவருடைய வாழ்க்கையில் இருக்கிற பயம் இப்பொழுது வெளியேறட்டும். ஒரு தைரியம் நீதிமான் குடும்பங்களிலே வந்து அமருவதாக. ஒருவேளை இயேசப்பாவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் நீங்கள் தைரியமாக இருக்க முடியாது. இயேசுவே நான் பாவங்களை மன்னியும், எனக்குள் வாரும் என்று நீங்கள் கூப்பிடும் பொழுது உங்களுக்கு ஒரு தைரியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். எங்கள் ஆண்டவர் கைகளில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, பலவீனங்கள் மாறட்டும். தைரியமாக சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு கர்த்தர் இவர்களுக்கு அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்தது மாதிரி இந்த பயமுறுத்தல், இந்த பேசக்கூடாதுன்னு சொல்கிற காரியத்தை தாண்டி கர்த்தர் கிரியை செய்யும். முழு தைரியமாக உம்முடைய ஊழியக்கார் உம்முடைய வார்த்தையை சொல்லும்போது அனுக்கிரகம் செய்தருளும். கிருபை ஒவ்வொருவருக்கும் உண்டாகிறதற்காக நன்றி அப்பா. தேங்க்யூ. அநேகரை சாட்சியாக எடுத்து நிறுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் செபிக்கும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.